கர்நாடக மாநிலம் மங்களூருவில் குறைந்த வட்டிக்கு பல கோடி ரூபாய் கடன் பெற்றுத் தருவதாக கூறி 200 கோடி ரூபாய் வரை மோசடி செய்த நபர் போலீசாரிடம் சிக்கியிருக்கிறார். ஆடம்பர பார்ட்டிகள் நடத்தி தொழிலதிபர்களை கவர்ந்து மோசடிகளை அரங்கேற்றிய நபர் சிக்கியது எப்படி? ஆடம்பர பங்களா, அட்டகாசமான பார்ட்டி, பருக பருக குறையாத உயர் ரக மதுபானம், பளபளக்கும் மலேசிய பெண்களின் சிலிர்க்க வைக்கும் நடனம், இப்படி பக்காவாக ஸ்கெட்ச் போட்டு தொழில் அதிபர்களை கவர்ந்தெடுத்து சுமார் 200 கோடிகளை சுருட்டி இருக்கிறார் இந்த மோசடி மன்னன். குறைந்த வட்டிக்கு கடன் பெற்று தருவதாக பந்தாவாக பசப்பு பேச்சுவார்த்தைகளை நடத்தி கோடிகளை சுருட்டிய கேடி சிக்கியது எப்படி? செல்வத்தின் மூலம் நம்பிக்கையை வளர்த்துக் கொள்ளுங்கள், சட்டப்பூர்வ சம்பிரதாயங்களை அரங்கேற்றுங்கள், பின்னர் கோடிக்கணக்கில் பணம் வசூலித்த பிறகு எஸ்கேப் ஆகிவிடுங்கள். இப்படித்தான் மங்களூருவைச் சேர்ந்த 45 வயதான ரோகன் சல்தான்ஹா தொழிலதிபர்களை குறிவைத்து தனது கேடி வேலைகளை அரங்கேற்றி இருக்கிறார். கர்நாடக மாநிலம் மங்களூருவில் பெரிய தொழிலதிபர் போல தன்னை காட்டிக்கொண்டு வலம் வந்தவர்தான் இந்த ரோகன். விலை உயர்ந்த உடைகள், வாட்ச், கூலிங் கிளாஸ், காலணி என எலைட்டாக தன்னை காட்டிக்கொள்ளும் இவர் பாம்பு சில்வர் ஸ்பூன் என்பது போல பார்ட்டிகளை நடத்தி வந்தார். நகரின் மையப்பகுதியான ஜபின மோகருவில் உள்ள தனது ஆடம்பரமான பங்களாவிற்கு வருமாறு தொழிலதிபர்களுக்கு அழைப்பு விடுக்கும் இவர் அவர்கள் குடிக்க குடிக்க மது கோப்பைகளை நிரப்பிக்கொண்டே இருப்பார். வீட்டின் பார் கவுண்டர் ஒரு ஆடம்பரமான பப்பை விட உயர்ந்தது. வீட்டிற்கு வந்த விருந்தினர்கள் அரச குடும்பத்தைச் சேர்ந்தவர்களைப் போல நடத்தப்பட்டனர். மலேசியாவைச் சேர்ந்த பளபளவென மினுமினுக்கும் இளம் பெண்களை வரவழைத்து பார்ட்டிகளில் நடனமாட வைத்து தொழிலதிபர்களை குஷிப்படுத்துவார். பின்னர் அவர்களுடன் பிசினஸ் பேச்சுவார்த்தை நடத்தி குறைந்த வட்டிக்கு கோடிக்கணக்கில் கடன் பெற்று தருவதாக கூறி கடிவாளம் போடுவார். அவரது பங்களா மற்றும் வாழ்க்கை முறையால் தொழில் அதிபர்கள் பலர் கவரப்பட்டனர். தனக்கு தெரியாத அதிகாரிகளே இல்லை என கூறிக்கொள்ளும் இவர் கடன் பெற்றுத்தர சில கோடிகளை முன்பணமாக பெற்றுக்கொள்வார். முகஸ்துதியால் ஏமாந்து யோசிக்காமல் கோடிக்கணக்கான ரூபாய்களை அள்ளி கொடுத்துள்ளனர் தொழிலதிபர்கள். அப்படி பேசி பேசியே வசூலித்த பணம் மட்டும் 200 கோடி ரூபாய் இருக்கும் என கூறப்படுகிறது. ஆனால் அதன் பின்னர் தான் அவர்களுக்கு ஏராளமான ட்விஸ்டுகள் டன் கணக்கில் காத்திருக்கும். ரோகன் தான் எதிர்பார்த்த பணத்தை கறந்ததும் பல்வேறு சாக்கு போக்குகளை சொல்லி தொழிலதிபர்களிடம் இருந்து தப்பி விடுவார். ரோகனின் ஆடம்பரமான படுக்கை அறை அருகில் ஒரு மறைவிட அறை உள்ளது. அலமாரிக்குள் ஒரு மறைக்கப்பட்ட கதவு உள்ளது. அதை திறந்தால் விசாலமான அறை அமைந்திருக்கும். காவல்துறையினரோ அல்லது ஏமாற்றப்பட்டவர்களோ வந்தால் அவர் ஒளிந்து கொள்ளும் அறை இது என தெரிய வந்துள்ளது. இப்படி மோசடி செய்துவிட்டு போக்கு காட்டி வந்தவரைத்தான் தற்போது போலீசார் அவரது பங்களாவிலேயே வைத்து தாட்டி தூக்கி உள்ளனர். பணத்தை இழந்து தவித்து வந்த தொழிலதிபர் ஒருவர் கொடுத்த புகாரின் பேரில் ரோகனின் சொகுசு பங்களாவிற்கு சென்ற போலீசார் சல்லடை போட்டு சோதனை செய்ததில் ரோகன் வசமாக சிக்கிக் கொண்டார். அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் வெறும் 3 மாதங்களில் 45 கோடி ரூபாய் மதிப்பிலான பரிவர்த்தனைகள் நடத்தப்பட்டிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. நாட்டின் பணக்கார நபர்களை குறிவைத்து ரோகன் பல ஆண்டுகளாக இந்த மோசடிகளை அரங்கேற்றி வந்தது தெரிய வந்துள்ளது. ரோகன் சல்தானா பணக்காரராக பிறக்கவில்லை. அவர் 2016ஆம் ஆண்டு வரை கடினமான வாழ்க்கையை வாழ்ந்து வந்துள்ளார். அதன் பிறகு பணத்தின் மீதான பேராசையால் அவர் ஒரு மோசடி வலையமைப்பை உருவாக்கி விரிவுபடுத்தினார். கோடிகளில் பணம் குவிய ஆரம்பித்த பின்னர் அதையே தனது தொழிலாக மாற்றிக் கொண்டிருக்கிறார். 9 ஆண்டுகளுக்கு பிறகு ரோகனின் நூதன மோசடிகள் தற்போது சட்டத்தின் முன் விசாரணைக்கு கொண்டு வரப்பட உள்ளது.